ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இப்போ 3வது படம் வந்திருக்கோம். ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் 6 பட பிளானில் 2 படம் முடிஞ்சிச்சு ஒரே நாளில். அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 3வது படம். பழனிக்கு வந்துட்டோம். ஸோ பழனியில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ட்ரெயின் கிடையாது. சென்னையிலேருந்து ஒரே ஒரு ட்ரெயின் இருக்குது, சென்ட்ரல் டு பழனி பாலக்காடு. அதுவுமே திண்டுக்கல்லேருந்து அப்படியே ரிவர்ஸில் போகும். ஓகேங்களா? ஸோ பழனி வந்தாச்சு. அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம கோயில் அடிவாரத்துக்கு போனோம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது மலையெல்லாம் எடுத்தோம். அப்படியே நம்ம முருகர் தரிசனம் கொடுத்தாரு. மலையிலேருந்து பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு அங்கேருந்து மேலே ஏறுறதுக்கு அப்படியே பார்த்தோம். பார்க்கும்போது 2 பாதை இருந்துச்சு. ஒன்று வந்து நார்மல் ஃபுட் பாத்து, இன்னொன்று வந்து யானை பாதை சொல்லுவாங்க. யானைகள்லாம் அதில் போவோம். நாங்கள் யானை பாதையில் தான் போனோம், ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதில் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கீழே வந்துட்டு அப்படியே நம்ம பழனி முருகா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கே ஒரு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே நன்றி முருகான்னு சொல்லிவிட்டு அடுத்த படிக்கு நம்ம தயாராகலான்ட்டு மறுபடியும் பஸ் ஏறி அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி, கிளம்பி அதே மாதிரி பஸ் ஸ்டாப் போய் திண்டுக்கலுக்கு போய் திண்டுக்கல்லேருந்து மறுபடியும் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் என்னென்னா, இந்த போயிட்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஒரு அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா எல்லாம் ஈஸி தான். அழகாக போய்ட்டு அழகாக வந்துடலாம். ஓகே மக்களே, இந்த மாதிரி வீடியோஸ்க்கு அப்டேட், நம்ம முருகர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் 4வது படை, 5வது படை, 6வது படை இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்தது இன்னொரு பயணம் இருக்குது. அது என்னன்றது சொல்கிறேன். அப்படியே பழனியாண்டவான்னு ஒரு கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிட்டு வரேன். நன்றி, டாட்டா, பை, see you. முருகர் அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை, see you, love you all.